அதுல சேதனர்கள் அப்படின்ற போது அதுல 3 வகை பார்த்தோம். பத்தர், முக்தர், நித்தியர் என்று. அச்சேதனம்னு எடுக்கிற போது அதுலேயும் பிரகிருதி, காலம், சுத்த சத்துவம் என்பதாக 3 வகையான அச்சேதனங்களை பார்த்தோம். அதன் பிறகு ஈஸ்வர தத்துவத்தை நிரூபணம் பண்ற இடத்துல ஸ்ரீமன் நாராயணன், ஸ்ரீ விசிஷ்டனான நாராயணன் பரதத்துவம் என்பதாக அந்த விஷயங்கள் எல்லாம் கீழே நடைபெற்றதை பார்த்தோம். அதனால அந்த ஈஸ்வர தத்துவத்தை நன்னா புரிஞ்சுக்கணும். ஸ்ரீமான் நாராயணோன பதிகி அகில தனுகு முக்திதோ முக்தபோக்கியகன்னு சாதிக்கிறார். ஆக ஸ்ரீ விசிஷ்டனான நாராயணன் தான் பரமாத்மா. அதனால பிராட்டியும் பெருமாளோட சேர்ந்து ஈஸ்வர கோடியில சேர்ந்தவள் என்கிற விஷயத்த ரொம்ப முக்கியமா தெரிஞ்சுக்கணும். இதெல்லாம் விஷ்ணு புராணத்துல பராசரர் விஸ்தாரமா பிராட்டியினுடைய பரத்துவத்தை நிர்தாரணம் பண்ற. அந்த பிராட்டியினுடைய பரத்துவத்தை நிர்தாரணம் பண்ற உபகார அதிசயத்தினாலதான் ஆளவந்தார் பிரத்யேகமா பராசர பிரம்மரிஷிய சேவிக்கிறார். அந்த மாதிரி ஒரு பூர்வாச்சாரியர்களால கொண்டாடப்படுறவா இதுல பராசர பிரம்மரிஷிக்கு ஏற்றம். தத்வேனய சிதசிதீஸ்வர தத்வபாவ போகாபவர்க ததுபாய கதிருதாரக சந்தர்ஷயன் நிரமினீக புராண ரத்ன தஸ்மை நமோ முனிவராய பராசராய என்பதாக பராசர பிரம்மரிஷிய சேவிக்கிறார். அதனால நாராயணனுடைய பரத்துவத்தை அங்கீகரிக்கிறவா கூட பிராட்டியினுடைய பரத்துவத்தை அங்கீகரிக்கிறது இல்லை. பிராட்டிய ஈஸ்வர கோட்டியில சேர்க்காமல் அவள் ஈஸ்வர கோட்டியில சேர்ந்தவள் இல்லை என்பதாக சொல்ற. அப்படி இல்லாத பராசர பிரம்மரிஷி யதா சர்வதோ விஷ்ணுவோ ததைவ இயம் திஜோத்தம, பெருமாள் எப்படி விபுவாக சர்வத்திர வியாபிச்சிருக்கானோ அதே போலதான் பிராட்டி ஸ்வரூபமும் விபுவாக அவளும் எல்லா இடத்துலையும் வியாபிச்சிருக்கான்னு ஈஸ்வர தத்துவத்தை நிரூபணம் பண்ற போது ஸ்ரீ விசிஷ்டனான நாராயணன் பரதத்துவம் இந்த அம்சத்தை நன்னா புரிஞ்சுக்கணும். அதனால பிராட்டிக்கும் பெருமாளோட சேர அவளும் ஈஸ்வர கோட்டியில சேர்ந்தவள் தான். அதே மாதிரி ஜீவர்களை ரட்சிக்கிற போது பெருமாளோட தானும் உபாயமாக நின்றுதான் பிராட்டி நம்மள பெருமாளோட சேர்ந்து ரட்சிப்பவளாக இருக்கா. அதே மாதிரி முக்தத சேல கைங்கரியத்தை ஸ்வீகரிக்கிற போதும் பெருமாளோட சேர்ந்து பிராட்டியும் நாம பண்ற கைங்கரியத்தை ஸ்வீகரிக்கிறோம். அதனால ஈஸ்வர கோட்டியில சேர்ந்தவள், உபாய கோட்டியில சேர்ந்தவள், பிராபிய கோட்டியில சேர்ந்தவள். அதனால பெருமாளை போல பிராட்டிக்கும் ஈஸ்வரத்துவம், உபாயத்துவம், பிராபியத்துவம் எல்லாம் உண்டு. அதனால இப்ப பரத்துவத்தை அந்த மாதிரி புரிஞ்சுக்கணும். ஸ்ரீமன் நாராயணன் பரதத்துவம் என்பது ரொம்ப முக்கியம். அதெல்லாம் பார்த்தோம். அதற்கு அடுத்தபடியா சேதன அச்சேதனங்களோட கூடின ஜகத்துக்கும் ஸ்ரீயப்பதியான பகவானுக்கும் உள்ள சம்பந்தத்தை, இந்த ஷரீராத்மபாவ சம்பந்தத்தை நன்னா புரிஞ்சுக்கணும். ஏன்னா நம்ம சித்தாந்தத்துக்கே அதுதான் பிரதிதந்திரம், பிரதான பிரதிதந்திரம். மற்றுள்ள சித்தாந்திகள் ஒருவரும் இசையாதே நம்முடைய சித்தாந்தத்துக்கே அசாதாரணமான அர்த்தம் என்று சொல்லப்படுறது. அது என்னதுன்னா சேதனா சேதனங்களுக்கும் பகவானுக்கும் உண்டான ஷரீராத்மபாவ சம்பந்தம்னு சொல்றது. ஆக இதையும் நம்ம போன உபன்யாசத்துல ஷரீராத்மபாவ சம்பந்தமும் எப்படிப்பட்டதுன்ற விஷயங்கள் எல்லாம் நன்றாக பார்த்தோம். இப்போ இந்த ஷரீராத்மபாவத்தை நன்னா புரிஞ்சுண்டாதான் வேதாந்தங்களுடைய அர்த்தங்களை மாறாட்டம் இல்லாத தெளிவாக புரிஞ்சுக்க முடியும். அதத்தான் சுவாமி தேசிகன் சாதிக்கிற போது ஆதேயத்வ பிரபுதி நியமைகி ஆதிகர்த்து ஷரீரம் சத்தா சேம பிரயத்தன பலேஷு ஏதத் ஆயத்தம் ஏதத் விஸ்வம் பஷ்யன்னிதி பகவதி வியாபக ஆதர்ஷ திருஷ்டே கம்பீராணாம் அகிருதகிராம் காகதே சித்தவிருத்திம் என்பதாக சாதிக்கிறது.
ஆக மூலமந்திரத்தை கொண்டு, மூலமந்திரமாகிற கண்ணாடியை கொண்டு இந்த ஜகத்துக்கும் பரமாத்மாவுக்கும் உள்ள ஷரீராத்மபாவ சம்பந்தத்தை நன்றாக அறிந்து கொண்டால்தான் வேதாந்தத்தினுடைய தாற்பயத்தை உள்ளது உள்ளபடி அறிய முடியும். கம்பீரானாம் அகிருதகிராம் காகத்தே சித்தவருத்தி. அதி கம்பீரமாயும் அபௌருஷேயமாயும் உள்ள அந்த வேதத்தினுடைய தாற்பயத்தை அப்பதான் உள்ளபடி புரிஞ்சுக்க முடியும். அதனால இதுல முக்கியமா தெரிஞ்சுக்க வேண்டிய அம்சங்களை சில விஷயங்களையும் இன்றைய தினம் நம்ம பார்ப்போம். அதாவது என்னன்னா, எந்த ஒரு வஸ்துவை எடுத்துட்டாலும் அந்த வஸ்துக்களுக்கு 3 நிலைகள் உண்டு. அதாவது ஸ்வரூபம் என்றும், ஸ்திதி என்றும், பிரவிற்த்தி என்றும் 3 நிலைகள் உண்டு. எந்த வஸ்துவும், சேதன வஸ்துவோ அச்சேதன வஸ்துவோ, எல்லாத்துக்கும் இப்ப கீழே சேதனங்கள் 3 விதம்னு பார்த்தோம், பத்த முக்த நித்திய. அச்சேதனங்கள் 3 விதம், பிரகிருதி காலம் சுத்த சத்துவம்னு பார்த்தோம். எந்த திரவியத்தை எடுத்துட்டாலும், எந்த வஸ்துவை எடுத்துட்டாலும் அதற்கு 3 நிலைகள் உண்டு. அதாவது ஸ்வரூபம் என்றும், ஸ்திதி என்றும், பிரவிற்த்தி என்றும் 3 நிலைகள் உண்டு. அதுல ஸ்வரூபம் அப்படின்றது என்ன அப்படின்னு கேட்டா, ஸ்வ அசாதாரண தர்மத்தாலே நிரூபிதமான தர்மியை என்று சாதிக்கிறது. ஸ்வரூபம்னா ஒண்ணும் இல்லை. என்னது ஸ்வரூபம்னா அந்த வஸ்துன்னு அர்த்தம், அந்த திரவியம்னு அர்த்தம். அதாவது எந்த ஒரு பொருளையும் அதற்கே உரிய அசாதாரண லட்சணத்தை கொண்டுதான் அந்த வஸ்துவை எப்படி தெரிஞ்சுக்கிறோம், மற்றதை விட வேறுபட்டதாக அறியறோம். இப்ப உதாரணத்துக்கு எடுத்துக்கோங்க. அதாவது இப்ப கடம் அப்படின்றது ஒரு வஸ்து, குடம். இப்ப இந்த கடத்தை அறிவிக்கிற அசாதாரண தர்மம் எது? கடத்துவம். அந்த கடத்துல உள்ள ஆக்கிருதி, அந்த கம்புகிரீவாதி மத்தான வாய்பாகம் சிறுத்து அடிபாகம் பெருத்து, அந்த மாதிரி அதனுடைய ஷேப்பு, அந்த ஆக்கிருதி தான் அதற்கு அசாதாரண தர்மம். அப்ப என்ன அர்த்தம்? கடத்துவம் என்கிற அசாதாரண தர்மத்தை இட்டு அறியப்படுகிற கடம்னு சொல்றோமோ இல்லையோ, அதுதான் ஸ்வரூபம். அப்ப என்ன அர்த்தம்? வஸ்து. அதனால என்னமோ ஸ்வரூபம்னா என்னமோ பெரிய விஷயம்னு நினைச்சுக்க வேண்டாம். அந்த மாதிரி அசாதாரண தர்மத்தாலே அறியப்படுகிற, நிரூபிக்கப்படுகிற அந்த தர்மி இருக்கோ இல்லையோ, அதுதான் ஸ்வரூபம். இப்ப குடத்தையே திருஷ்டாந்தமா வச்சுக்கோங்க. அந்த மாதிரி ஒரு வஸ்துக்கும் அதெல்லாம் காலக்ஷேபத்துல விரிவா நீங்க தெரிஞ்சுக்கலாம். பத்தனுக்கு அசாதாரண லட்சணம், முக்தனுக்கு, நித்தியனுக்கு, பிரகிருதி, காலம், சுத்த தத்துவம், அதெல்லாம் காலக்ஷேபத்துல விரிவாக அந்த விஷயங்கள்லாம் வரும். இப்போ உதாரணத்துக்கு ஒரு கடத்தை வச்சுட்டோம்னா, கடம்ன்றத எப்படி விவகரிக்கிறோம்? அசாதாரண தர்மமான கடத்துவத்தை இட்டு அத கடம் என்பதாக விவகரிக்கிறோம். அப்ப அதுக்கு பேருதான் என்னது? ஸ்வரூபம். ஸ்வ அசாதாரண தர்மத்தாலே, அதற்கே உரிய தர்மத்தாலே அறியப்படுகிற தர்மியத்தான், வஸ்துவத்தான் ஸ்வரூபம் என்று சொல்றோம். ஸ்திதி, ஸ்திதி என்று சொன்னா அதனுடைய வாழ்வு அப்படின்னு அர்த்தம். ஸ்திதினா வாழ்வு. அதுக்கு என்ன சொல்றாரு? இதனுடைய காலாந்தர அனுவிருத்தி. அதாவது ஒரு வஸ்துவனுடைய இருப்பானது மேலுள்ள காலத்திலும் நீடித்திருந்தால், காலத்தோட சம்பந்தம் உடைய வஸ்துவுக்கு அதை என்ன சொல்றோம்? வாழ்வு, ஸ்திதி என்பதாக சொல்றோம். அதுல என்னன்னா, நித்திய வஸ்துக்களுடைய ஸ்திதி நித்தியமா இருக்கும். இப்ப ஜீவாத்மா, ஆத்மாக்கள்லாம் எடுத்துக்கோங்க. ஆத்மா நித்தியம். அதனால அந்த ஆத்மாவுக்கு எல்லா காலத்தோடையும் என்ன இருக்கு? சம்பந்தம் இருக்கு. ஆத்மா இல்லாத காலம்ன்றதே கிடையாது. அதனால நித்திய வஸ்துக்கள் விஷயத்துல அந்த வஸ்துக்களுக்கு சர்வ காலத்திலும் காலத்தோடு சம்பந்தம் இருக்கிறதுனால நித்திய வஸ்துக்களுடைய ஸ்திதி எப்படி இருக்கு? நித்தியமாக இருக்கு. அதுவே அனித்திய வஸ்துக்கள் விஷயத்துல ஸ்திதி எப்படி இருக்குன்னா, உண்டாவதும் அழிவதுமாய் ஏரியும் சுருங்கியும் இருக்கும். ஒரு குடம் வாங்குறோம், ஒரு பானை வாங்குறோம், ஜாகிரதையா வச்சுட்டு இருக்கோம். ஒரு சமயம் என்ன பண்றோம்? அந்த மண்பானைய கை தவறி போட்டு உடைச்சு விடுறோம். அப்ப அதனுடைய வாழ்வு என்ன ஆகுது?
இத்தனை காலத்தோட சம்பந்தம் வச்சுட்டு இருந்த அந்த பானைக்கு உடஞ்ச நாளைக்கும் என்ன ஆயிடுறது, பானை உடஞ்சு கொடுத்து அப்படின்னு சொல்றோம். அப்ப அதனுடைய வாழ்வு எப்படி இருக்கு, அனித்தியம். அதெல்லாம் என்னன்னா அனித்திய வஸ்துக்களுடைய வாழ்வெல்லாம் உண்டாவதும் அழிவதுமாய் இருக்கும். இப்ப சரீரத்தையே எடுத்துக்கோங்கள, சரீரம் உண்டான சரீரத்துக்கு இத்தனை காலம் அந்த சரீரம் இருக்கு. ஒரு கால விசேஷத்துல அழியிற போது சரீரத்துல ஸ்திதி எப்படி இருக்கு, அனித்தியமாக இருக்கு. அதனால நித்திய வஸ்துக்களுக்கு ஸ்திதி நித்தியமா இருக்கும், அனித்திய வஸ்துக்களுடைய வாழ்வு உண்டாவதும் அழிவதுமாய். அது பகவத் சங்கல்பத்துக்கு அனுகுணமாக ஏரியும் சுருங்கியும் இருக்கும் என்று சொல்றது. இதான் ஸ்திதி. பிரவிற்த்தி என்று சொன்னமானா, பிரவிற்த்தின்றதுக்கு என்ன அர்த்தம், வியாபாரம், செயல் என்று அர்த்தம். இப்போ கடத்தினுடைய வியாபாரம் என்ன, ஜலம் கொண்டு வரத்துக்கு, தீர்த்தம் கொண்டு வரத்துக்கு உபயோகப்படுறது, அதுக்கு பயனுடையதாக பிரயோஜனமுடையதா இருக்கு. ஆக இது பிரவிற்த்தி, செயல். இந்த பிரவிற்த்தியில நிவிற்த்தியும் சேரும். அதாவது என்ன அர்த்தம், ஒரு காரியத்தை செய்யறதும் வியாபாரம் தான், ஒன்னையும் செய்யாம இருக்கிறதும் ஒரு வியாபாரம் தான். புரியுறதா? இப்ப ஏகாதசியில அன்னத்தை சாப்பிடாம இருக்கிறதுன்றதும் வியாபாரம் தான். பிரவிற்த்தி நிவிற்த்தி ரூபமான வியாபாரம் என்று சொல்றது. இது மூணையும் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். சேதன வஸ்துக்களுக்கும் ஸ்வரூபம் ஸ்திதி பிரவிற்த்தி உண்டு, அச்சேதன வஸ்துக்களுக்கும் ஸ்வரூபம் ஸ்திதி பிரவிற்த்தி உண்டு. ஆக இந்த மாதிரியான மூன்று நிலைகள் எல்லா திரவியங்களுக்கும் வஸ்துக்களுக்கும் உண்டு. அத காலக்ஷேமம் பண்ணி கிரகிக்கிற போது பத்தனுடைய ஸ்வரூப ஸ்திதி பிரவிற்த்தி வேதம், முக்தனுடைய ஸ்வரூப ஸ்திதி பிரவிற்த்தி வேதம், நித்தியனுடைய ஸ்வரூப ஸ்திதி பிரவிற்த்தி வேதம், அதே மாதிரி அச்சேதனங்கள்ல பிரகிருதி, காலம், சுத்த சத்துவம் இவற்றினுடைய ஸ்வரூப ஸ்திதி பிரவிற்த்தி வேதம் எல்லாம் விஸ்தாரமா சுவாமி தேசிகன் தத்துவத்திரய சிந்தன அதிகாரத்துல சாதிக்கிறார். அதெல்லாம் காலக்ஷேபத்துல கிரகிக்க வேண்டிய விஷயம். இப்ப பொதுவா நம்ம சொன்னோம், எந்த ஒரு வஸ்துவை எடுத்துட்டாலும் அந்த வஸ்துவுக்கு என்ன இருக்கும், ஸ்வரூபம் ஸ்திதி பிரவிற்த்தி என்று மூன்று நிலைகள் இருக்கும். இப்போ இந்த மாதிரி இருக்கிற இவைகள் யாவும் எப்படி இருக்குன்னா பகவானுக்கு வசப்பட்டதாக, பகவானுக்கு அதீனமாக இருக்கிறது என்று சொல்ல முடியும். புரிஞ்சுதா? ஆக இப்ப என்னன்னு கேட்டா, அதத்தான் பாஷ்யக்காரர் கத்தியத்திலும் ஆளவந்தார் ஆத்ம சித்தியிலையும் சாதிக்கிறார். என்னன்னா சுவாதீன திரிவித சேதன அச்சேதன ஸ்வரூபஸ்திதி பிரவிற்த்தி வேதம் என்று சாதிக்கிறார். ஆக மூவகையான சேதனங்கள் என்ன, மூவகையான அச்சேதனங்கள் என்ன, அவற்றினுடைய ஸ்வரூபம் என்ன, ஸ்திதி என்ன, பிரவிற்த்தி என்ன, எல்லாத்தையும் எம்பெருமான் தனக்கு அதீனமாக கொண்டுள்ளான் என்று சொல்றார். சுவாதீன ஸ்வசப்தம் பகவான சொல்றது. பகவான் இவற்றினுடைய ஸ்வரூப ஸ்திதி பிரவிற்த்திகள் எல்லாம் தனக்கு வசமாக, தனக்கு அதீனமாக கொண்டுள்ளான் என்று கத்தியத்திர பாஷ்யக்காரரும் ஆத்ம சித்தியில ஆளவந்தாரும் சாதிக்கிறார். இப்ப அந்த மாதிரி இருக்கிற போது இதுல ஷரீராத்ம பாவம் சித்திக்கிற பிரகாரத்தை சுவாமி தேசிகன் இதுல சாதிக்கிறார். எதுல? பிரதான பிரதிதந்திராதிகாரத்தை சாதிக்கிச்சு. ஆதேயத்துவ பிரவிதி நியமைகி ஆதிகத்து ஷரீரம் சத்தா தேம பிரயத்தன பலேஷு ஏதத்து ஆயத்தம் ஏதத்து என்று சொல்ற. நல்லா புரிஞ்சுக்கணும். இதெல்லாம் கொஞ்சம் கஷ்டமான விஷயம். இத புரிஞ்சுக்காத, தத்துவத்தினுடைய ஒரு ஸ்திதியை புரிஞ்சுக்காத வேதாந்தார்த்தங்கள் எதையுமே நம்மளால தெளிவாக புரிஞ்சுக்க முடியாது. அதனால இது ரொம்ப முக்கியமான விஷயம். இப்ப என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இவைகள் யாவும் பகவானுடைய ஸ்வரூபத்துக்கும் சங்கல்பத்துக்கும் வசப்பட்டதாக இருக்கு அப்படின்றத நல்லா புரிஞ்சுக்கணும். அதாவது என்னன்னா, இவற்றினுடைய ஸ்வரூபம் ஸ்திதி ரெண்டும் பகவானுடைய ஸ்வரூபத்துக்கு வசப்பட்டதாயும், இவற்றினுடைய ஸ்வரூபம் ஸ்திதி பிரவிற்த்தி மூன்றும் பகவானுடைய சங்கல்பத்துக்கு வசப்பட்டதாயும் இருக்கும்.
அதாவது என்னன்னா பகவானுடைய ஸ்வரூபத்துக்கு வசப்பட்டிருக்கைன்றது எது எதுக்கு? இவற்றினுடைய ஸ்வரூபத்துக்கும் ஸ்திதிக்கும். பகவானுடைய சங்கல்பத்துக்கு வசப்பட்டிருக்கை என்பது இவற்றினுடைய ஸ்வரூபம், ஸ்திதி, பிரவிற்த்தி ஆகிய மூன்றும். இப்ப அதை பார்க்கலாம் எப்படின்னு. அதாவது என்ன அப்படின்னா, இப்ப இதுக்கு என்ன பண்றார் சுவாமி, நம்முடைய சரீரத்தையும் ஆத்மாவையுமே திருஷ்டாந்தமா காட்டி விளக்கிறார். லோகத்திலும் ஷரீரம் ஷரீரினுடைய ஸ்வரூபாசுதமுமாய் சங்கல்ப அதீனமாய் இருக்க காணாநின்றோம். காணாநின்றோம்னா இது பிரத்யட்சத்துல தெரிஞ்ச விஷயம்ன்ற புரியுறதா? அத நன்னா புரிஞ்சுட்டேன்னா இதே நியாயம்தான் எம்பெருமானுக்கும் நமக்கும் உள்ள சம்பந்தத்திலையும் கொள்ளணும். அதாவது லோகத்திலும் ஷரீரம் ஷரீரினுடைய ஸ்வரூபாசுதமுமாய் சங்கல்ப அதீனமுமாய் இருக்க காணாநின்றோம் அப்படின்ற. அதாவது இப்ப என்ன புரிஞ்சுக்கணும், ஒரு ஜீவனுக்கு பகவான் ஒரு சரீர சம்பந்தத்தை கொடுத்தால் அந்த சரீரமானது எப்படி இருக்குன்னா அதனுடைய இருப்பும் வாழ்வும் ஜீவனுக்கு அதீனமாக இருக்கு. அதாவது பெருமாளால ஜீவனுக்குன்னு கொடுக்கப்பட்ட சரீரத்தின் இருப்பு வாழ்வு ரெண்டும் ஜீவனுக்கு அதீனமாக இருக்கு. எப்படி அதீனமா இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டா, ஜீவன் இருந்த காலம் இருந்து இவன் விட்ட போது அழிகையாலே ஸ்வரூபாசுதம். எவ்வளவு அழகா எளிமையா சொல்ற. ஒண்ணும் இல்ல, இப்ப ஜீவன் இந்த சரீரத்துல இருக்கிற வரைக்க இந்த சரீரம் அழியாத நல்லபடியா இருக்கு. இந்த ஜீவன் இந்த சரீரத்திலேருந்து கிளம்பிட்டான்னா அடுத்தது அந்த சரீரம் அப்படியே உருகொலைஞ்சு போறது. நன்னா இது பிரத்யட்ச விஷயம். அதனால ஆத்மா இந்த சரீரத்துல இருக்கிற வரைக்க அந்த சரீரம் நன்னா இருக்கு. ஆனா அதுவே இந்த ஜீவன் இந்த உடல்ல இருந்து வெளியேறிவிட்டா அந்த சரீரம் எப்படி இருக்கு? உருகொலைஞ்சு சிதிலமாக போயிடுறது. ஏதோ சில நாள் காப்பாத்தி வச்சுக்கிறோம் செயற்க முறையில, இருந்தாலும் ஆத்மா இருந்து சரீரம் காப்பாற்றப்படுற மாதிரி ஆத்மா கிளம்பினதுக்கு அப்புறம் அந்த சரீரத்தை எவ்வளவு நாள் காப்பாற்ற முடியும்? அத ரொம்ப அழகா சாதிக்கிறார். இப்ப இதனால என்ன ஏற்படுறது அப்படின்னு கேட்டா, பகவானால ஜீவனுக்கு கொடுக்கப்பட்ட சரீரத்தினுடைய இருப்பு வாழ்வு ரெண்டும் ஜீவனுக்கு அதீனமா இருக்கு. ஏன்னா ஜீவன் இருக்கிற வரைக்க சரீரம் நல்லபடியா இருக்கு. ஜீவன் இந்த சரீரத்திலேருந்து கிளம்பிட்டான்னா இந்த சரீரத்தினுடைய இருப்பும் வாழ்வும் குலைஞ்சு போயிடுறது. இதனால நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு கேட்டோம்னா, இந்த சரீரத்தை குறித்து ஜீவனுக்கு ஆதாரத்துவமும் சரீரத்துக்கு ஆதேயத்துவமும் சிந்திக்கிறது. ஜீவன் தாங்குபவன், சரீரம் அவனால் தாங்கப்படுகிற வஸ்து. தாங்கறவன் கலந்துட்டான்னா தாங்கப்படுற வஸ்துவுக்கு இருப்பும் கிடையாது, வாழ்வும் கிடையாது. இது ரொம்ப சுலபமா பிரத்யட்சத்துல தெரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் அந்த சரீரம் அந்த மாதிரி உருகொலைஞ்சு போயிடுறது. இப்ப இதுல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம்? இந்த ஆத்மா இந்த சரீரத்துல இருந்து ஆதாரபூதனா தாங்கிறதுனால இந்த சரீரத்துக்கு சரீரமாய் இருக்கை என்கிற இருப்பும் அதனுடைய வாழ்வினுடைய நீடிப்பும் இருக்கு. இது நம்ம சுலபமா தெரிஞ்சுக்கலாம். அதனால இப்ப என்ன இதுல தெரிஞ்சுக்கிறோம்னா, ஜீவனுக்கு இந்த சரீரத்தை குறித்து ஆதாரத்துவமும் இந்த சரீரத்துக்கு ஆதேயத்துவமும் சித்திக்கிறது. இது அப்படியே நமக்கும் பகவானுக்கும் வச்சுக்கோங்க. அதான் நமக்கும் நம்ம சரீரத்துக்கும் பகவானுக்கும் அப்படின்னு வச்சுட்டேன்னா, அப்ப சேதன அச்சேதன வஸ்துக்களாக இருப்பதும் அதனுடைய வாழ்வு நீடிப்பதும் பகவான் ஆதாரமாயிருந்து தாங்குவதனால இருக்கு. அப்ப சேதனா சேதனங்கள் பகவானுக்கு ஆதேயமாயும் இவற்றுக்கு அவன் எப்படி இருக்கான்? ஆதாரபூதனாயும் இருக்கான்.
அதனால சரீராத்மபாவ லட்சணத்துல முதல் லட்சணம் என்ன சொன்னோம் போனது இதுல? ஆதாராதேய பாவம், நியமேன ஆதாராதேய பாவம். எஸ்ய சேதனஸ்ய யஸ்வரூபம் யாவத் சத்தம் அப்படின்னு சர்வாத்மனா ஸ்வார்த்தேஷு நியந்தும் தாரயித்தும் சக்கியம் தத் சேஷதைக ஸ்வரூபம் தது தஸ்ய சரீரம்னு போன இதுல பார்த்தோம். நம்ம சரீராத்மபாவ லட்சணத்தை பார்த்தோம். ஆக இந்த சரீராத்ம பாவத்துல முதல் லட்சணம் என்னன்னா நியமேன ஆதாராதேய பாவம். நியமேனா என்ன அர்த்தம்? அந்த வஸ்து உள்ள பரியந்தம் எப்பவும் யாவத் சத்தம், அது உள்ள பரியந்தம் எப்படி இருக்க? அந்த வஸ்து ஆதேயமாயும் அதை தாங்கற வஸ்து அதற்கு ஆதாரமாயும் இருக்கு. இப்ப என்னன்னா இந்த சேதன வஸ்துக்கள் என்ன, அச்சேதன வஸ்துக்கள் என்ன, இவற்றினுடைய இருப்பு வாழ்வு இவைகள்லாம் பகவானுடைய ஸ்வரூபத்துக்கு அதீனமாக இருக்கு. பகவான் இவற்றை தாங்குவதனாலதான் இவற்றுக்கு இருப்பு வாழ்வு எல்லாமே இருக்கு. இத கீதையில பகவான் சொல்ற போது மயி சர்வம் இதம் புரோதம் சூத்ரே மணிகணா இவ அப்படின்னு சொல்றோம். என்ன அர்த்தம்? அதாவது இந்த பிரபஞ்சமெல்லாம் என்னை ஆதாரமாக கொண்டிருக்கு. எப்படின்னு கேட்டா நூல்ல கோக்கப்பட்ட மணிகள் போல. அந்த மாதிரி மணிகள்லாம் நூல்ல கோத்திருக்கிற போது மணிகளினுடைய இருப்பும் வாழ்வும் நூலுக்கு அதீனமாக இருக்கு. நூல் அருந்துதானா? அவ்வளவுதான். அதனால இப்ப என்ன ஆகுதுன்னா ஆதாரத்துவம் நூலுக்கு, ஆதேயத்துவம் மணிகளுக்கு. ஆதாரமான நூல் கண்ணுக்கு தெரியல, அதே மாதிரி ஆதாரமான பகவான் கண்ணுக்கு தெரியல, ஆதேயமான பிரபஞ்சம் தான் கண்ணுக்கு தெரியுது. அதனால இப்ப என்னன்னா இந்த திருஷ்டாந்தத்தினால சூத்ரே மணிகணா இவன்ற திருஷ்டாந்தத்தினால சேதனா சேதன வஸ்துக்கள் யாவும் நியமேன எப்பொழுதும் பகவானால தாங்கப்படுவதாயும் இவற்றுக்கு பகவான் எப்பொழுதும் நியமேன ஆதாரபூதனாயும் இருக்கிறான். அதனால இப்ப என்ன சித்திக்கிறது? சேதனா சேதனங்க வஸ்துக்களுடைய இருப்பு வாழ்வு ரெண்டும் பகவானுடைய ஸ்வரூபத்துக்கு வசப்பட்டது, அதீனமானது அப்படின்னு சரீராத்ம பாவத்துல முதல் லட்சணம் நியமேன ஆதார ஆதேய பாவம் என்று சொல்றோம். இரண்டாவது நியமேன நியந்திரு நியாமிய பாவம் அப்படின்னு சொல்றது. இப்பவும் நம்ம சரீரத்தையே நம்ம திருஷ்டாந்தமா எடுத்துக்கலாம். அதாவது என்னன்னா இப்ப முழிச்சுட்டு இருக்கிற வேலையில இந்த சரீரத்தை காப்பாத்திக்கிறான் ஜீவன்னா எப்படி அப்படின்னா தன்னுடைய அறிவை கொண்டு காப்பாத்திக்கிறோம். ரோட்ல நடந்து போறோம், ஜாகிரதையா போகணும்னு போறோம், நடுவில் ஒரு பள்ளங்கள்லாம் இருந்தா தடுக்கி விழுந்துடக்கூடாதுன்னு தாண்டி போறோம். இந்த மாதிரி தன்னுடைய சரீரத்தை ஜீவாத்மா என்ன பண்றான்? தன் அறிவை கொண்டு காப்பாத்திக்கிறோம். புரியுறதா? அந்த மாதிரி காப்பாத்திக்கிறதுனால என்ன சித்திக்கிறது? ஸ்வரூபம், சரீரத்தினுடைய ஸ்வரூபம், ஸ்திதி வாழ்வு, பிரவிற்த்தி, சரீரத்தினுடைய செயல் எல்லாம் எப்படி இருக்குன்னா ஜீவனுடைய சங்கல்பத்துக்கு அதீனமாக இருக்கு. உள்ள இருக்கிற ஆத்மா தன் அறிவை கொண்டு சரீரத்தை என்ன பண்றான்? நியமிக்கிறான். ஒரு காரியத்திலையும் நியமிக்கிறான். அப்போ அந்த ஜீவனுடைய ஒரு நியமனத்துக்கு உட்பட்டு சரீரம் எப்படி இருக்கு? நியாமிய வஸ்துக்களாக செயல்படுறது. ஒரு கைய நீட்டணும், மடக்கணும், எழுந்திருக்கணும், நிக்கணும், உட்காரணும்னா என்ன பண்றது? நம்ம அறிவு இந்த சரீரத்தை இயக்கிறது. அதனால இப்ப இந்த அறிவு இயக்க என்ன பண்றது? சரீரம் செயல்படுறது. அதனால ஆத்மாவினுடைய அறிவானது மனசுல சம்பந்தப்பட்டு அந்த மனசுல சம்பந்தப்பட்ட அறிவு என்ன பண்றது? இந்த சரீரத்தை அந்த செயல்ல ஈடுபடுத்துறது. இதெல்லாம் நம்ம பிரத்யட்சத்துல தெரிஞ்சுக்கிற விஷயம். சொல்ற மொழியோ மனசு இருந்தா எதையும் செய்யலாம், மனசு வச்சா எதையும் செய்ய முடியும். அதனால நம்ம நிக்கிறது, நடக்கிறது, உட்கார்றது, சமஸ்த காரியமும் இந்த ஆத்மா என்ன பண்றது? இந்த சரீரத்தை செயல்படுத்துறது. அதனால ஆத்மாவுக்கு இந்த சரீரத்தை குறிச்சு நியந்திரத்துவமும்
சரீரத்துக்கு நியாமியத்துவமும் சித்திக்காது. ஆக இந்த சரீரத்தினுடைய இருப்பு, வாழ்வு, செயல் எல்லாம் உள்ள இருக்கிற ஜீவாத்மாவினுடைய சங்கல்பத்துக்கு அதீனமாக இருக்கு. ஆத்மா சங்கல்பிக்கிறபடி இந்த சரீரம் எப்படி இருக்கு, வேலை செய்யறது. அதனால ஆத்மாவுக்கு நியந்திரத்துவமும் இந்த சரீரத்துக்கு என்ன வருது, நியாமியத்துவமும் சித்திக்கிறது. இது அப்படியே சேதனா சேதன வஸ்துக்கள்லாம் செயல்படுறது பகவானுடைய சங்கல்பத்துக்கு அதீனமாக. தேனவினா திருணமபி ந சலதி, அவனன்றி ஒரு அணுவும் அசையாதுன்றோம். அதே மாதிரி பகவானுடைய சங்கல்பத்துக்கு அதீனமாக இவற்றினுடைய இருப்பு, வாழ்வு, செயல்லாம் இருக்கிறதுனால பகவானுக்கு நியந்திரத்துவமும் இவைகளுக்கு நியாமியத்துவமும் சித்திக்கிறது. அந்த பகவானுடைய சங்கல்பம் எப்படி இருக்குன்னு கேட்டா, நித்திய வஸ்துக்கள் விஷயத்துல நித்தியமாக இருக்க கடவுதுன்னு சங்கல்பிக்கிறான். அனித்திய வஸ்துக்கள் விஷயத்துல உண்டாக கடவுதுன்னு சங்கல்பிக்கிறான். இப்ப ஆத்மா விஷயத்துல உண்டாக கடவுதுன்னு சங்கல்பம் கிடையாது. இந்த ஆத்ம வஸ்து நித்தியமாக இருக்க கடவுது. நித்திய சங்கல்பத்தினால ஆத்மாக்கள் அதனுடைய சொரூப ஸ்திதி எல்லாம் நித்தியமா இருக்கு. அனித்திய வஸ்துக்கள் விஷயத்துல உண்டாக கடவுதுன்னு சங்கல்பிக்கிறதுனால அதனுடைய சொரூப ஸ்திதி எல்லாம் அனித்தியமாக இருக்கு என்று சொல்ற. சரீராதிகள் விஷயத்துல உண்டாக கடவுதுன்னு சங்கல்பிக்கிறான், இத்தனை காலம் இருக்க கடவுதுன்னு சங்கல்பிக்கிறான், ஒரு காலகட்டத்துல அழிய கடவுதுன்னு சங்கல்பிக்கிறான். அப்ப இவற்றினுடைய சொரூப ஸ்திதி எல்லாம் அனித்தியமாக இருக்கு. நித்திய வஸ்துக்கள் விஷயத்துல உண்டாக கடவுதுன்னு சங்கல்பிக்கல, நித்தியமாக இருக்க கடவுது. பிரகிருதி நித்தியம், காலம் நித்தியம், சுத்த தத்துவம் நித்தியம், ஜீவாத்மாக்கள் நித்தியம். அப்ப அதனுடைய சொரூப ஸ்திதி எல்லாம் எப்படி இருக்கு, நித்தியமாக இருக்கு. பிரவிற்த்தி எல்லாருக்கும் சுலபமா தெரியும். பகவானுடைய சங்கல்பம் இல்லைன்னா எந்த காரியமும் பண்ண முடியாதுன்னு எல்லாரும் சொல்லுவோம். எல்லாம் அவன் சங்கல்பத்துக்கு அதீனமாக நடக்கிறதுன்னு சொல்லுவோம். ஆக இப்ப என்ன ஆச்சு, சேதன அச்சேதன வஸ்துக்களுடைய ஸ்வரூபம், ஸ்திதி, பிரவிற்த்தி மூன்றும் பகவானுடைய சங்கல்பத்துக்கு அதீனமா இருக்கிற போது அந்த பகவானுக்கு இவைகளை குறித்து நியந்திரத்துவமும் இவைகளுக்கு அவனை குறித்து நியாமியத்துவமும் சித்திக்கிறது. அவன் ஏவுகிறவன், இவைகள் ஏவப்படுகிற வஸ்துக்கள். இப்ப சரீராத்ம பாவத்துக்கு இரண்டாவது லட்சணம். முதல்ல ஆதாராதய பாவம், நியமேன ஆதாராதய பாவம். இப்ப நியமேன நியந்திர நியாமிய பாவம். மூன்றாவது என்னதுன்னா சேஷசேஷி பாவம். மூன்றாவது லட்சணம் நியமேன சேஷசேஷி பாவம். இதுல என்னன்னா, சேஷம் அப்படின்னு சொன்னா அதிசயத்தை உண்டு பண்றது எதுவோ அது சேஷம், அதிசயத்தை அடைவது சேஷி. இப்போ நம்ம சரீரத்தையே பாருங்க, இந்த சரீரமானது ஆத்மாவுக்கு சேஷமா இருக்கு. ஏன்னா ஆத்மாவுக்கு ஒரு பிரயோஜனத்தை உண்டு பண்ணுவதாக இருக்கு. சரீரத்தை கொண்டுதான் ஒரு ஒரு காரியத்தையும் பண்றான். பண்ணி அதனுடைய பலனை அடையிறது எது, ஆத்மா. சரீரத்தை கொண்டு செயலை பண்ணி அந்த செயல்னால வர பலனை அடையிறது ஆத்மா. அப்ப பிரயோஜனத்தை அடையிற ஆத்மாவுக்கு பிரயோஜனத்தை உண்டு பண்ற அவாவா சரீரமும் அந்தந்த ஆத்மாவுக்கு சேஷமாயும், பிரயோஜனத்தை அடையிற ஆத்மா சேஷியாகவும் இருக்கு. புரியுறதா? இப்ப அதே மாதிரி இந்த சேதன அச்சேதன வஸ்துக்கள்லாம் பகவானுக்கு ஒரு அதிசயத்தை பிரயோஜனத்தை உண்டு பண்ணுவதாய் கொண்டு சேஷமாயும், அவற்றால் பிரயோஜனத்தை அடையிற பகவான் அவற்றுக்கு சேஷியாகவும் இருக்கும். அதத்தான் சொல்ற போது உபாதத்தே சத்தாஸ்திதி நியமனாத்யேகி சிதசிதோ ஸ்வமுத்திஷ்ய ஸ்ரீமான் அப்படின்னு சொல்றோம். அதனால இப்ப என்னன்னா, பகவான் எல்லா ஒரு செயலையும், அதாவது வஸ்துக்களா வைக்கிறது, அதனுடைய வாழ்வு நீடிக்கிறது, பிரவர்த்திக்கும்படியா வியாபாரத்தை செய்யும்படியா பண்றது, எல்லாத்தையும் பகவான் எதுக்காக பண்றான்னா தன்னுடைய உகப்புக்காக, தன்னுடைய பிரயோஜனத்துக்காக. எல்லா செயலையும் அந்த எம்பெருமான் தன்னுடைய பிரயோஜனத்துக்காக செய்யறதுனால, இப்ப ஜெகத் சிருஷ்டியாதி வியாபாரங்கள்லாம் லீலாரசத்தை அனுபவிக்கிறதுக்கு தன்னுடைய பிரயோஜனத்துக்காக லோகவஸ்து லீலா கைவல்யம்ன்ற சூத்திரத்துல சொன்னபடி
பெருமாள் எல்லா செயலையும் தான் அவற்றால் ஒரு அதிசயத்தை அடைவதற்காக செய்யறதுனால அதிசயத்தை உண்டு பண்ற சேதனா சேதனங்களுக்கு சேஷத்துவமும், அவற்றால் அதிசயத்தை அடையிற பகவானுக்கு சேஷித்துவமும் சித்திக்கிறது. அதனால இங்க சம்சாரத்துல உள்ள வஸ்துக்களை கொண்டு லீலாரசத்தை அடையறான். அதுவே முக்தனான பிறகு அங்க இருக்கிறவா நித்தியர் முக்தர்களை கொண்டு கைங்கரியத்தை பெற்று போகரசத்தை அனுபவிக்கிறோம். அதனால அதிசயத்தை உண்டு பண்றவாளுக்கு சேஷத்துவமும், அத்தால் அதிசயத்தை அடையிற பகவானுக்கு சேஷித்துவமும் சித்திக்கிறது. இப்போ 3 லட்சணமும் வந்துருக்கு. நியமேன ஆதாராதய பாவம், நியமேன நியந்திரி நியாமிய பாவம், நியமேன சேஷசேஷி பாவம், இத்தான் சரீராத்ம பாவம். அதனால இப்ப இந்த சரீரத்துக்கு ஆத்மா அது உள்ள வரையில் எப்படி இருக்கு? ஆதாரமா இருக்கு, சரீரம் ஆதேயமா இருக்கு. ஆத்மா உள்ள வரையில் ஆத்மா நியந்தாவா இருக்கு, சரீரம் நியாமியமா இருக்கு. ஆத்மா உள்ள வரையில் இந்த சரீரம் சேஷமாயும் ஆத்மா சேஷியாகவும் இருக்கிறதுனால இத சரீரம் என்றும் அத ஆத்மா என்றும் எப்படி சொல்றோமோ அதே மாதிரி சேதனா சேதன வஸ்துக்கள் யாவும் எப்படி இருக்குன்னா பகவானையே ஆதாரமாக கொண்டிருக்கு, நியமேன ஆதாரமா கொண்டிருக்கு. இவைகள் அவனுக்கு ஆதேயமா இருக்கு. அதே மாதிரி பகவான் இவற்றுக்கு எப்பவும் நியந்தாவா இருக்கான், இவைகள் அவனுக்கு நியாமியமா இருக்கு. பகவான் இவற்றால் அதிசயத்தை அடையிற சேஷியாக இருக்கான், இவைகள் அவனுக்கு அதிசயத்தை உண்டு பண்ற சேஷமா இருக்கிறதுனால சேதன அச்சேதன வஸ்துக்கள் பகவானுக்கு சரீரமாயும் இவற்றுக்கு பகவான் ஆத்மாவாயும் இருக்கான். இதை நல்லா புரிஞ்சுக்கணும். இத புரிஞ்சுண்டாலே ஒழிய வேதாந்தார்த்தங்கள் எதையுமே நம்ம புரிஞ்சுக்க முடியாது. அதனால இப்ப என்ன ஆச்சு? நம்ம சரீரத்துக்கு ஆதாரமா இருக்கிற ஜீவன் பெருமாளுக்கு ஆதேயமா போயிட்டான். நம்ம சரீரத்துக்கு நியந்தாவா இருக்கிற ஜீவன் பகவானுக்கு நியாமியனா போயிட்டான். நம்ம சரீரத்துக்கு சேஷியா இருக்கிற ஜீவன் பகவானுக்கு சேஷபூசனா போயிட்டான். நாமளே பெருமாளுக்கு ஆதேயம் நியாமியன் சேஷன்னா நமக்கு ஆதேயமாயும் நியாமியமாயும் சேஷமாயும் உள்ள சரீரமும் பெருமாளுக்கு ஆதேயமாயும் நியாமியமாயும் சேஷமாயும் தான் இருக்கும். இதனால சேதனா சேதனங்கள் பகவானுக்கு சரீரமாயும் பகவான் இவற்றுக்கு ஆத்மாவாயும் இருப்பதாக வேதாந்தங்கள்லாம் சொல்றோம். அந்தர்யாமி பிராமணம் பிருகதாரண்யக உபனிஷத்துல எஸ்ய பிருத்திவி சரீரம் எஸ்ய ஆத்மா சரீரம் என்றெல்லாம் அச்சேதனங்கள் சேதனங்கள் எல்லாம் பகவானுக்கு சரீரம், பகவான் இவற்றுக்கு ஆத்மா. யோ ஆத்மானம் அந்தரோ யமயதி எம் ஆத்மா நவேத எம் பிருத்திவி நவேத என்று பெருமாள் எல்லாவற்றுக்கும் சேதனா சேதனங்களுக்கும் ஆத்மாவாயும் இவைகள் அவனுக்கு சரீரமாயும் இருப்பதாக அந்தர்யாமி பிராமணத்துல விஸ்தாரமாக சொல்லப்படுது. ஒவ்வொரு தத்துவத்தையும் எடுத்து பகவானுக்கு இவை சரீரம், இவற்றுக்கு பகவான் ஆத்மா என்று சொல்றது. ஆக இதை நன்னா புரிஞ்சுக்கணும். இத நன்னா புரிஞ்சுண்டால்தான் வேத ஸ்ருதிக்கும் அவேத ஸ்ருதிக்கும் விரோதம் கிடையாதுன்றத ஒருவனால புரிஞ்சுக்க முடியும். இப்ப அத்வைதிகளோ துவைதிகளோ இந்த சரீராத்ம பாவத்தை ஒத்துக்காததுனால அத்வைதிகள் என்ன பண்ணிட்டா வேத ஸ்ருதிகளெல்லாம் கைவிட்டுட்டா, துவைதிகள் என்ன பண்ணிட்டா அவேத ஸ்ருதிகளெல்லாம் கைவிட்டுட்டா. காரணம் என்னன்னா அத ரெண்டையும் இணைக்கிற கடக ஸ்ருதியில சொல்ற அந்த சரீராத்ம பாவத்தை புரிஞ்சுக்க தெரியல. இப்ப பாருங்க, அப்ப நமக்கு அந்த சரீராத்ம பாவம் புரிஞ்சதுனால நம்ம ஆச்சாரியர்கள்லாம் நமக்கு ஆச்சரியமா இந்த சரீராத்ம பாவத்தை எடுத்து சொல்லியிருக்கிறதுனால இப்ப வேத ஸ்ருதிக்கும் அவேத ஸ்ருதிக்கும் விரோதமே கிடையாது. இப்ப வேத ஸ்ருதிகள்லாம் என்ன சொல்றது அப்படின்னா ஜகத் வேறு பிரம்மம் வேறு, சேதனா சேதனங்கள் வேறு, பரமாத்மா வேறு, பிருதகாத்மானம் பிரேரிதாரம்சமத்வா என்று பிருதகு, பிருதகுன்னா வெவ்வேறானவை தனித்தனி என்று சொல்றது. வேத ஸ்ருதிகள் நிறைய வாக்கியங்கள் இருக்கு அந்த மாதிரி. அந்த மாதிரி துவாசுபர்ணா சயுஜா சகாயோ அப்படின்னு சொல்லி இந்த சரீரத்துல ஜீவாத்மா பரமாத்மான்னு சொல்லி 2 பட்சிகள் இருக்கின்றன. இப்ப சரீரம் அச்சேதனம்,
ஜீவாத்மா ஒண்ணு, பரமாத்மா ஒண்ணு. இப்ப சித்து அச்சித்து ஈஸ்வர தத்துவங்கள் வெவ்வேறு என்றெல்லாம் வேத ஸ்ருதிகள்லாம் வெவ்வேறுன்றத ரொம்ப நன்னா பல பல வாக்கியங்கள் இருக்கு. அந்த மாதிரி சொல்றோம். அதுக்கு நேர்மாறா அபேத ஸ்ருதிகள் என்ன பண்றது? சர்வம் கல்விதம் பிரம்ம, சர்வம் கலு இதம் பிரம்ம, ஜகத் யாவும் பிரம்மமே. ஜகத்துன்னா சேதனா சேதனங்கள். இப்படி சேதனா சேதனங்கள் யாவும் பிரம்மமே அப்படின்னு சொல்றது. ஆக அதான் மிருத்யோத்தக மிருத்யுமாப்னோதி யைக நானேவ பஷ்யதி. எல்லாத்தையும் வெவ்வேறுன்னு பார்த்தா சம்சாரத்துல இருந்து சம்சாரத்திலேயே உணருவான். ஒண்ணு என்னடான்னா 3 தத்துவத்தையும் வெவ்வேறுன்னு சொல்றது. மற்றொன்று என்ன? எல்லாத்தையும் ஒன்னா சொல்றது. ஜகத் யாவும் பிரம்மமே, பல பல இதை பார்க்க கூடாது என்றெல்லாம் வேத நிஷேதத்தை பண்றது. இப்ப ரெண்டுத்துக்கும் நம்ம மேலெழுந்த வாரியா பார்த்தா என்ன தோணும்? முரண்பாடு இருக்கே. அப்போ தத்துவத்திரயமும் வெவ்வேறா இல்ல ஒன்றா அப்படின்னு சொன்னா இந்த விரோதத்தை பரிகரிக்கணுமானா இந்த கடக ஸ்ருதியில சொல்லக்கூடிய சரீராத்மபாவத்தை புரிஞ்சுண்டாதான் இந்த விரோதம் கிடையாதுன்னு அந்த விரோதத்தை பரிகரிக்க முடியும். எப்படி அப்படின்னு கேட்டா அதுக்கும் நம்ம சரீரத்தையும் ஆத்மாவையுமே தான் திருஷ்டாந்தம் காட்டுற. அதாவது எப்படி திருஷ்டாந்தம் காட்டுறார் அப்படின்னா, இப்ப சாஸ்திர ஞானம் உள்ளவா எல்லாருக்கும், ஆஸ்திக்யம் உள்ளவா எல்லாருக்கும் உடல் வேறு ஆத்மா வேறுன்னு நல்லா தெரியும். உடலே ஆத்மா இல்ல, உடலே ஆத்மான்னு சொல்றது சார்வாக மதம், நாஸ்திக மதம். ஆஸ்திக்யம் உள்ளவா எல்லாரும் தேகம் வேறு ஆத்மா வேறுன்னு எல்லாரும் தெரிஞ்சுட்டு இருக்கா. உடல் வேறு ஆத்மா வேறு. இந்த ஆத்மாவில என்ன கிடையாது? பிராமணியாதிகள்லாம் எதுவும் கிடையாது, தேவத்வாதிகள்லாம் கிடையாது. நாயம் தேவக ந மர்த்தியோவா ந திரிய ஸ்தாவரோபிவா ஞானானந்தமய சுவாத்மா சேஷோகி பரமாத்மனக என்று சொல்றோம். அந்த மாதிரி இந்த ஆத்மாவில எதுவும் கிடையாது. பிராமணியாதி ஜாதிகள் கிடையாது, தேவத்வாதிகள்லாம் கிடையாது. இந்த ஆத்மா ஞானானந்த ஸ்வரூபன், பகவானுக்கு சேஷபூதன்னு தெரிஞ்சுட்டு இருக்கோம். இப்படிப்பட்ட ஒரு தீர்ந்த ஞானம் உடையவா கூட உலக வழக்குல பேசச்சே எப்படி பேசுவான்னா, நான் பிராமணன், நான் மனுஷன், நான் தேவன் அப்படின்னு பேசுவான். நான் இழைச்சிருக்கேன், நான் பெருத்திருக்கேன் அப்படின்னு தான் பேசுவான். இப்ப என்னன்னா பிராமணன்னு சொல்றதோ மனுஷன்னு சொல்றதோ இழைச்சிருக்கிறதும் பெருத்திருக்கிறதும் எல்லாம் சரீரத்தை சம்பந்தப்பட்ட விஷயம். நான் பிராமணன் என்று சொன்னா என்ன அர்த்தம்? நான் பிராமண சரீரத்தை உடையவன் அர்த்தம். ஆனா எப்பேற்பட்ட வேதாந்திகளும் பிராமணோகம்னு பேசுவாளே தவிர பிராமண சரீரோகம்னு யாருமே பேச மாட்டார். பிராமணனா பிறந்தவன் அவனுக்குரிய கர்மானுஷ்டானத்தை பண்ணணும் அப்படின்னு பேசுவா. பிராமணனாக பிறந்தவன் பேசுவாளே தவிர பிராமண சரீரத்தை பெற்றவன் யாரும் பேச மாட்டார். அப்ப தன்னை பத்தி சொல்லி கேச்சே பிராமணோகம் அப்படின்னு சொல்லிப்போம். ஆனால் பிராமணோகம்னு சரீரத்தையும் ஆத்மாவையும், அகம் சப்தத்தினால சொல்ற ஆத்மாவையும் பிராமணத்வாதிகளை உடைய சரீரத்தையும் இணைத்து ஒன்றாக பேசினாலும் உண்மையில சரீரம் வேறுதான், ஆத்மா வேறுதான். இப்போ பிராமணோகம்னு சொல்ற மாதிரி தான் அபேத ஸ்ருதிகள். தத்துவமசி, அகம் பிரம்மாஸ்மி, சர்வம் கல்விதம் பிரம்ம அப்படின்னு ஜகத்துக்கும் பரமாத்மாவுக்கும், ஜீவனுக்கும் பரமாத்மாவுக்கும் அபேதத்தை சொல்லக்கூடிய வாக்கியங்கள்லாம் நம்ம பேசச்சே நான் பிராமணன்னு பேசுற மாதிரி வாக்கியங்கள். ஆனா நான் பிராமணன்னு சொல்லி பேசினாலும் அர்த்தம் என்னது? பிராமண சரீரத்தை உடையவன்னு தான் அர்த்தம். ஆத்மாவில பிராமணியாதிகள் கிடையாது. அதே மாதிரி என்ன அர்த்தம்? தத்துவமசி, அகம் பிரம்மாஸ்மின்ற வாக்கியங்கள்லாம் ஜீவனுக்கும் பகவானுக்கும் அபேதத்தை சொன்னாலும் அதுக்கு என்ன அர்த்தம்? பரமாத்ம சரீரோகம், மத் ஷரீரி பரமாத்மா அப்படின்னு அர்த்தம்.
இப்ப நம்ம பேசச்சே எப்படி பேசுறோமோ அந்த மாதிரி அபேத ஸ்ருதிகள் என்ன பண்ணிருக்கு, சேதனா சேதனங்களையும் பகவானையும் ஒன்றுபடுத்தி சொல்லியிருக்கு. ஆனாலும் அர்த்தம் எப்படி பிராமண ஷரீரோகமோ அதே மாதிரி பரமாத்ம ஷரீரோகம், மத் ஷரீரி பரமாத்மா அப்படின்னு அர்த்தம் கொண்டுட்டு அப்ப என்ன ஆகும், அபேத ஸ்ருதிக்கும் அர்த்தம் கிடைக்கும், வேத ஸ்ருதிகளும் விரோதிக்காம இருக்கும். அதாவது வேத ஸ்ருதிகள் சொல்ற வேதத்துக்கு என்ன அர்த்தம், நியமேன ஆதேயத்வாதிகளால சரீரமாயிருக்கிற சேதனா சேதனங்கள் வேறு, நியமேன ஆதாரத்வாதிகளால ஆத்மாவாயிருக்கிற பகவான் வேறுன்றத வேத ஸ்ருதிகள் காட்டுறது. அவேத ஸ்ருதி என்ன பண்றதுன்னா உலக வழக்குல நாம பேசக்கூடிய பேச்சு மாதிரி பிராமணோகம் என்றெல்லாம் சொல்ற மாதிரி அபேத ஸ்ருதிகள் சேதனா சேதனங்களையும் பகவானையும் ஒன்றுபடுத்தி சொல்லுகிறது. அப்படின்னு விட்டா எந்த கலக்கமும் கிடையாது. வாஸ்தவத்துல ஜீவனும் வேற, அச்சேதனம் வேற, பரமாத்மா வேற, மூன்று தத்துவங்களும் வெவ்வேறு தான். ஒன்றுபடுத்தி சொல்லுவதற்கு காரணம் சேதனா சேதனங்கள் அவனுக்கு சரீரமாயும் அவற்றுக்கு அவன் ஆத்மாவாயும் இருக்கிறதுனால சரீரத்தையும் ஆத்மாவையும் இணைத்து பேசுகிறது அப்படின்னு சொல்லிவிட்டு ஸ்ருதிகளுக்குள்ள எந்த விரோதமும் கிடையாது அப்படின்னு. அதனால இப்ப என்ன ஆறுது, எவன் அந்தந்த வஸ்துக்கள்லயும் வேதத்தை காண்கிறானோ அவன் சம்சாரத்திலேயே உழல்றான் அப்படின்றதுக்கு என்ன அர்த்தம்னா அப்ரமாத்மகமாக சுதந்திர வஸ்துக்களாக காண்பவன், பரமாத்மாவை ஆத்மாவாக கொள்ளாத அந்தந்த வஸ்துக்களும் தனித்தனி தனித்தனி வஸ்துக்களாக சுதந்திர வஸ்துக்களாக கண்டார் சம்சாரத்துல உலகம். அதனாலதான் வியாபக மந்திரமான மூல மந்திரமாகிற கண்ணாடியை கொண்டு பார்க்கிற போதுதான் சேதனா சேதனங்களுக்கும் பகவானுக்கும் உள்ள சரீராத்ம பாவ சம்பந்தம் புரியும். இல்லாமல் போனா உலகத்துல காண்ற வஸ்துக்கள் எல்லாம் நம்ம எப்படி நினைப்போம், அது அதுவும் சுதந்திரமா தானே இயங்குற மாதிரி நினைச்சுப்போம். ஏன்னா அந்தரியாமியான பெருமாள் கண்ணுக்கு தெரியாததுனால. அதனால இந்த வியாபக மந்திரமாகிற கண்ணாடியை கொண்டு பார்க்கிற போதுதான் பிரபஞ்சத்துக்கும் பகவானுக்கும் உள்ள சரீராத்ம பாவ சம்பந்தம் தெரிகிற போது அதை அறிகிறவனால்தான் வேதாந்தத்தினுடைய தாத்பரியத்தை உள்ளபடி அறிய முடியும் என்று இது பரியந்தம் மூன்று தத்துவங்களையும் விரிவா சொல்லி சேதனா சேதனங்களுக்கும் பகவானுக்கும் உள்ள சரீராத்ம பாவ சம்பந்தமும் ஓரளவு நிரூபிக்கப்பட்டது. இதுதான் தத்துவத்தை பத்தி நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ரொம்ப முக்கியமான விஷயம். இப்ப அடுத்தது நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு கேட்டா, இப்படி இந்த ஜீவாத்மா பகவானுக்கே அனன்யார்க சேஷபூதனாயும் பகவானுக்கே பரதந்திரனாயும் இருக்கிற இந்த ஜீவாத்மாவானவன் அந்த பகவானை அடைவதற்கு சாஸ்திரத்துல என்ன உபாயத்தை வழிய சொல்லியிருக்குன்றத அறிந்து அனுஷ்டிப்பதுதான் அடுத்தது நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய உபாயத்தை பற்றின விஷயம். தத்துவம், ஹிதம், புருஷார்த்தம் என்று சொல்லக்கூடிய மூன்றுல தத்துவத்தை ஓரளவு நம்ம பார்த்தோம். இப்ப இந்த மாதிரி தனக்கும் பரமாத்மாவுக்கும் உள்ள இந்த சம்பந்தத்தை ஒருவன் நன்றாக அறிந்து அடுத்தது என்ன பண்ணணும்னு கேட்டா உபாய ஸ்வரூபத்தை தெரிஞ்சுக்கணும். அது தெரிஞ்சுக்கிறதுக்கு காரணமா இருக்கிறதே எதுன்னு கேட்டா பெருமாளுக்கும் தனக்கும் உள்ள சம்பந்தத்தை அறிவது. அதாவது இந்த சரீராத்ம பாவத்துக்கு மூவகையான சம்பந்தம் சொன்னோம். நியமேன ஆதாராதய பாவம், நியமேன நியந்திரணியாமிய பாவம், நியமேன சேஷசேஷி பாவம் என்று மூணு வகையான சம்பந்தம் சொன்னோம். அப்படி சொல்ற போது இந்த ஜீவாத்மா தன்னை பகவானுக்கு சேஷபூதன் என்று அறிகிற பொழுதுதான் அவனுக்கு என்ன தோணும், சேஷி உகந்த செயலை பண்ணி அவனை மகிழ்விக்கணும்ன்ற ருச்சியானது வரும். ஏன்னா ஒத்தொத்தரும் தன்னை எப்படி அபிமானிக்கிறாளோ அதற்கு தகுந்த மாதிரி அவாவாளுக்கும் புருஷார்த்தங்கள் எப்படி இருக்கு, வேறுபடுறது. அதத்தான் சொல்ற போது
அன்னம் போஜ்யம் மனுஷியானாம் அமிர்தம் து திவௌகஸ்யாம் ஸ்வபசு வித்ருணாகாரவ் சந்தக தாஸ்யைக ஜீவனா. அதாவது என்னன்னா, ஒருவன் தன்னை மனுஷன் அப்படின்னு நினைச்சுட்டான். அதாவது என்ன அர்த்தம், மனுஷத்வாதிகள்லாம் சரீரத்துலதான் இருக்கு, ஆத்மாவில கிடையாதுன்னு தெரிஞ்சுக்கல. தன்னையே மனுஷன் என்று நினைச்சுட்டா, அப்படி நினைக்கிறவனுக்கு எது புருஷார்த்தமா இருக்கும்னா, இருக்கிற வரைக்கும் நல்லா சுகமா வாழணும். அந்த சுகமா வாழறதுக்கு என்ன வழியெல்லாம் தேடிக்கிறது அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி செயல்களை பண்ணிட்டு நல்ல ஆகாரங்களை சாப்பிட்டு சுகபோகங்களை அனுபவித்தானே ஆனால் அதுதான் நமக்கு பிறந்த பயன்னு நினைப்போம். காரணம் என்ன, அவிவேகியான அவன் இந்த ஆத்மாவையே எப்படி நினைச்சுட்டான், மனுஷன்னு நினைச்சுட்டான். அவனுக்கு எது போக்கியமா இருக்கும், அன்னம் போஜ்யம் மனுஷியானம். அதனால அன்னம்ன்றது என்ன, இந்த மாதிரி உலக வஸ்துக்கள் எல்லாம் அனுபவிக்கிறது, சுகபோகங்களை பெறுறது, இதுதான் நமக்கு புருஷார்த்தம் அப்படின்னு அவன் நினைச்சுப்பான். தன்னை தேவன் அபிமானிக்கிற போது அமிர்தம் து திவௌகஸ்யாம், நன்னா சொர்க்கத்துல சுகானுபவம் பண்ணிட்டு அமிர்தபானம் பண்ணிட்டு வசிக்கிறது தான் தனக்கு புருஷார்த்தம்னு அவன் நினைப்பான். அதே மாதிரி பசு வித்ருணாகாரம், பசுவாதிகளுக்கு புல்லு போன்ற ஆகாரங்கள் தான் அதுக்கு புருஷார்த்தமாக இருக்கும், விரும்பத்தக்கதா இருக்கும். ஆனால் சந்தக தாஸ்யைக ஜீவனா, எவன் ஒருவன் தன்னை பகவானுக்கு சேஷபூதன்னு அறியறானோ அவனுக்குத்தான் சேஷி உகந்த கைங்கரியமானது புருஷார்த்தமாக இருக்கும். அவன் தான் எதை ஆசைப்படுவான், ஒழிவில் காலமெல்லாம் உடனாய் மன்னி வழிவிலா அடிமை செய்ய வேண்டும்னு நினைப்பான். ஏன்னா தன்னை பகவானுக்கு சேஷபூதன்னு அறியறதுனால நம்ம செய்ய வேண்டிய காரியம் பகவானை மகிழ்விக்க கூடிய கைங்கரியங்கள், அதுதான் நம்ம ஸ்வரூபத்துக்கு ஏற்ற விரும்பத்தக்க புருஷார்த்தம். அந்த மாதிரி மகான்கள் தான் கதாகம் ஐகாந்திக நித்திய கிங்கரக பிரகர்ஷ இஷ்யாமி சனாத ஜீவிதக, எப்பொழுது உனக்கு கைங்கரியம் பண்ணி உன்னை மகிழ்விக்க போகிறேன்னு சுவாமி ஆளவந்தார் கேட்கிறார். அதே மாதிரி பாஷ்யக்காரர் கதாகம் பகவந்தம் நாராயணம் மம குலநாதம் மம குல தெய்வதம் மம குல தனம் மம போக்யம் மம மாதரம் மம பிதரம் மம சர்வம் சாட்சாத்கரவாணி சக்ஷுஷா. என்னைக்கு உன்னை சாட்சாத்கரிக்க போறேன், எப்போ உனக்கு கைங்கரியம் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லி பகவத் அனுபவ ஜனித பிரீத்திகாரித அசேஷ அவஸ்தோச்சித அசேஷ சேஷதைக ரதிரூப என்பதாக பகவத் அனுபவ பரிவாகமான கைங்கரியத்தை விரும்புறார். இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னா, பகவானுக்கு தன்னை சேஷபூதன் என்று அறிந்து கொள்வதனால சேஷவிருத்தியாகிற கைங்கரியம் அவனுக்கு புருஷார்த்தமாக தோன்றும். ஆக இந்த மாதிரி சரீராத்மபாவ சம்பந்தத்துல பகவான் சேஷி நம்ம சேஷபூதன்னு அறிகிற போது அப்ப சேஷவிருத்தியாகிற கைங்கரிய ரூப புருஷார்த்தத்துல இவனுக்கு என்ன வருது, ருச்சி வருது. அந்த மாதிரி புருஷார்த்த ருச்சி ஒருவனுக்கு வந்தால்தான் அதை அடையறதுக்கான உபாயம் என்ன, சாஸ்திரம் என்ன சொல்லியிருக்குன்னு பார்ப்போம். ஏன்னா பலத்துல அஸ்தித்வம் வந்தால் முடிய உபாய அனுஷ்டானத்துல பிரவிற்த்தி வரத்துக்கு வழி கிடையாது. பலத்துல ஆசை வந்த பிறகுதான் அந்த பலத்தை அடையறதுக்கு என்ன வழி சாஸ்திரம் சொல்லியிருக்கு அப்படின்ற விசாரத்துக்கே அப்புறம்தான் வருவோம். அதனால இப்ப உபாயத்தை அனுஷ்டிக்கிறவனுக்கு அதற்கு முன்பாக இருக்க வேண்டியது எதுன்னா பலத்தில் அஸ்தித்வம், ஆசை. அந்த மாதிரி மோட்ச பலத்துல ஒருவனுக்கு ஆசை வரணும்னா தன்னையும் பகவானையும் உள்ளபடி அறியணும். பகவான் சேஷி, நம்ம சேஷபூதன், அவனை மகிழ்விக்கிறதுக்காக நாம இருக்கோம் அப்படின்னு தன்னை புரிஞ்சுண்டான்னா அதன் பிறகு கைங்கரிய ரூப புருஷார்த்தத்துல இவனுக்கு ஆசை. சரி, கைங்கரியம் தான் இங்க நம்ம பண்றோமே, இங்கேயே பெருமாள் சேவிக்கிறோம், நம்மளால முடிஞ்ச கைங்கரியங்களை பண்றோமே, புருஷார்த்தம் கிடைக்கிறதே அப்படின்னு நினைச்சுக்கலாமேன்னு கேட்டா, இங்க பண்ற கைங்கரியங்கள்லாம் பல பல இடையூறுகளை உடையது. நிரந்தர கைங்கரியம் கிடையாது.
ஒரு கைங்கரியம் பண்ணணும்னு நினைக்கச்சேயே 1000 தடங்கள் வருது, எவ்வளவோ விச்சேதங்கள்லாம் வருது. அதனால ஒரு கைங்கரியம் பண்றதுக்கு இவ்வளவு தடங்களும் விச்சேதங்களும் இப்படியெல்லாம் இருக்கிற போது நிரந்தர கைங்கரியத்தை எப்பொழுதும் ஒழிவில் காலமெல்லாம் உடனாய் மன்னி சர்வதேச சர்வகால சர்வாவஸ்தைகளிலும் பகவான மகிழ்விக்கக்கூடிய இடைவிடாத குற்றமற்ற கைங்கரியத்தை, அகங்கார மமகாரம் கலசாத கைங்கரியத்தை பெற வேண்டுமானால் அது இந்த சம்சாரத்துல இருக்கிற வரைக்கும், கர்ம விஷயனா இருக்கிற வரைக்கும் சித்திக்காது. அப்ப இவன் என்ன நினைக்கிறான், சரி கர்மா இருக்கு, கர்மா கைங்கரியத்துக்கு தடையா இருக்கு, நிரந்தர கைங்கரியம் கர்ம விஷயனுக்கு சித்திக்காது. இப்படிப்பட்ட கைங்கரியம் சித்திக்கிறது எங்கேன்னு பாக்குற போது அந்த எம்பெருமான அடைந்த பிறகு நித்திய விபூதியில கர்ம சம்பந்தம் எல்லாம் போன பிறகு இவன் நித்திய விபூதியை அடையிற போதுதான் அவனுக்கு அந்த மாதிரி ஒழிவில் காலம் எல்லாம் கைங்கரியமானது, நிரந்தர கைங்கரியமானது சித்திக்கும் அப்படின்றத அறியறோம். அறிந்த நாளைக்கும் அடுத்தது என்ன தோன்றது அப்படின்னு கேட்டா, அப்பேற்பட்ட பரமபதத்தை நித்திய விபூதிய ஸ்ரீவைகுண்டத்தை அடைந்து பகவான மகிழ்விக்க கூடிய கைங்கரியத்தை இடைவிடாமல் பண்ணி அப்படிப்பட்ட ஒரு கைங்கரிய பலனான பகவானுடைய உகப்புனால தான் உகக்கிறதுன்றது எப்பொழுது கிடைக்கும், எங்கு கிடைக்கும்னு தெரிஞ்சுக்கிற போது அடுத்தது என்ன பண்றான், சரி அந்த தேச விசேஷத்தை அடையறதுக்கு என்ன வழி, சரி அங்க போனாதான் அந்த மாதிரி கைங்கரியம் சித்திக்கும்னு சாஸ்திரத்தை கொண்டு அறிந்தால் அந்த பரமாத்மாவை அடைவதற்கு என்ன வழி சாஸ்திரம் சொல்லியிருக்கு அப்படின்னு அடுத்தபடி அந்த இதுக்கு வரும். அந்த மாதிரி இருக்கிற போது பகவான் தன் திருவாக்குனால தானே அருளி செய்த உபாயம், உபாயம்னா என்ன வழி, ஆக அந்த வழி என்னது அப்படின்னு பார்த்தோம்னா பக்தியா பரமயா வாபி பிரபத்யாவா மகாமதே பிராப்யோகம் ந அந்யதா பிராப்யக மம கைங்கரிய லிப்சுபிகி. மம கைங்கரிய பெருமாளே சொல்றான், என்ன அடைந்து இடைவிடாத நிரந்தர கைங்கரியம் பண்ணணுமானால் அதுக்கு 2 வழிதான். ஒன்று பக்தி யோகம், மற்றொன்று சரணாகதி. பக்தியா பரமயா வாபி பிரபத்யாவா மகாமதி அப்படின்னு என்ன அடையறதுக்கு இதான் 2 வழி. அந்யதா பிராப்யக மம கைங்கரிய லிப்சுபிகி, இதை தவிர வேற வழி என்ன அடையறதுக்கு கிடையாது அப்படின்னு சொல்றோம். இந்த இடத்துல பக்தி அல்லது பிரபத்தி, பக்தின்னா எனது பக்தி யோகம் அல்லது பிரபத்தி, அந்த வா அப்படின்னு வருது பார்த்தேடா, பக்தியா பரமயா வாபி. அந்த வா அப்படின்றது என்னன்னா விகல்பத்தை சொல்றது. விகல்பம்னா என்ன அர்த்தம், இதையாவது அதையாவது, ஒன்று பக்தி யோகம் இல்லைன்னா சரணாகதி. அந்த மாதிரி சொல்ற விகல்பமும் எப்படிப்பட்ட விகல்பம்னு கேட்டா வியவஸ்தித விகல்பம். அதாவது யார் வேணாலும் பக்தி யோகம் பண்ணலாம், யார் வேணாலும் சரணாகதி பண்ணலாம்னு அர்த்தம் இல்லை. பக்தி யோகத்துக்கு தகுதி உள்ளவன் பக்தி யோகத்தையும் அகிஞ்சனன் சரணாகதியையும் பண்ண வேண்டும். அதுக்கு பேர் என்னது, வியவஸ்தித விகல்பம். இதையாவது அதையாவதுன்னு சொன்ன இடத்துல இதை செய்யறதுக்கு இன்னார் அதிகாரி, இதை செய்வதற்கு இன்னார் அதிகாரின்னு அதிகாரியையும் சொல்லி இவாவா இதத்தான் செய்யணும்னு நியமிக்கிறதுக்கு பேரு வியவஸ்தித விகல்பம். இப்ப வியாசாதிகள்லாம் பக்தி யோகத்தை பண்ணித்தான் பகவானை அடையணும். ஏன்னா அவளுக்கு பக்தி யோகம் பண்றதுக்கு வேணுங்கிற ஞானம் இருக்கு, அனுஷ்டான சக்தி இருக்கு, ஜாதி யோகியதை இருக்கு. 2வது பிராரப்த அவசானம் வரைக்கும் விளம்பத்தை பொறுத்துக்கிறவாளாகவும் இருந்தா இந்த தகுதி உடையவர்கள் பக்தி யோகத்தை பண்ணித்தான் பகவானை அடையணும். ஆனால் அகிஞ்சனர்களான நம் போன்றவர்களுக்கெல்லாம் சரணாகதி தான் உபாயம். அதாவது பக்தி யோகத்தை பற்றின ஞானம் இல்லாமை அல்லது அனுஷ்டான சக்தி இல்லாமை அல்லது ஜாதி யோகியதை, திரைவர்ணிகன்ல ஒருவனா இருந்து ஆரம்பிக்கிறதுக்கான ஜாதி யோகியதை இல்லாமை,
அடுத்தது கால விளம்பத்தை பொறுக்காமை. அதாவது கால விளம்பம்னா பிராரப்த கர்மத்தினுடைய முடிவுல தான் மோட்சம் கிடைக்கும்ன்ற அந்த தாமதத்தை பொறுக்க முடியாததும் எதுக்கு காரணம்? பிரபத்தி பண்றதுக்கு காரணம். அதனால இப்ப என்ன, இப்ப நம்ம பூர்வாச்சாரியர்கள்லாம் எடுத்துட்டேன்னா சுவாமி தேசிகன், பாஷ்யக்கார, ஆளவந்தாருக்கெல்லாம் பக்தி யோகத்துல நல்ல ஞானம் உண்டு, அனுஷ்டான சக்தி உண்டு, ஜாதியும் இடம் கொடுக்கறது. ஆனா அவ ஏன் சரணாகதி பண்ணினான்னு கேட்டா கால விளம்பத்தை பொறுக்கல. அதனால அவ அகிஞ்சனாளா போயிட்டா. அந்த கால விளம்பத்தை பொறுக்காததுனால அந்த மாதிரி பிரபத்தி பண்ணினான். அதனால இப்ப என்னன்னா, சக்தாதிகாரியா இருந்தால் பக்தி யோகத்தை தான் பண்ணணும், அகிஞ்சனாய் அசக்தாதிகாரியாக இருந்தால் பிரபத்தியத்தான் பண்ணணும் என்பதாக சொல்லி இந்த விகல்பமானது வியவஸ்தித விகல்பம் என்று காட்டி ந அந்யதா பிராப்தியக மம கைங்கரிய லித்துவி, இந்த ரெண்டு உபாயத்தை தவிர என்ன அடையறதுக்கு வேறொரு வழி கிடையாது என்பதாக எம்பெருமான் தானே தன் திருவாக்குனால தன்னை அடையறதுக்கான உபாயத்தை ஸ்பஷ்டமாக அந்த பகவான் காட்டி கொடுத்துருக்கோம். இப்ப அதனால நாம என்ன பண்ணணும், நம்முடைய யோகியதைய முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும். நம்மளோட அயோக்கியதை, நம்முடைய ஆக்கிஞ்சன்யம் நமக்கே தெரியும். அதனால நம்முடைய யோகியதைக்கு ஏற்ற பிரவர்த்திய நாம அனுஷ்டித்து அதன் மூலமாகத்தான் அந்த எம்பெருமான அடைந்து கைங்கரியத்தை பெற முடியும். இந்த உபாய அனுஷ்டானத்தை இவன் பண்ணணும் அப்படின்னு, அந்த சரணாகதிய பண்ணணும் அப்படின்றதுக்கு காரணம் என்னன்னு கேட்டா, பெருமாள் நியந்தா, இவன் நியாமியன். அப்ப என்ன அர்த்தம்? நியந்தாவான சர்வேஸ்வரன் சாஸ்திரத்தை கொண்டு எதை நியமிக்கிறானோ அந்த நியமித்த காரியத்தை பண்ணி அதன் மூலமாகத்தான் புருஷார்த்தத்தை பெற முடியும். அதனால அவன் நியந்தா, நம்மளை நியமிக்கிறான், நாம நியமிக்கிறபடி நடக்கிறவா அப்படின்னு இந்த சரீராத்ம பாவத்துல நியந்திர நியாமிய பாவத்தை புரிஞ்சுட்டோமானா அடுத்தது என்ன தோணும்? சேஷி உகந்த கைங்கரியத்தை பெறுவதற்கு சாஸ்திரத்துல அவன் காட்டி கொடுத்த நியமித்த உபாயத்தை அதிகார அனுகுணமாக அனுஷ்டித்து அதன் மூலமாகத்தான் புருஷார்த்தத்தை பெற முடியும் என்பதாக அறிந்து தங்களுடைய யோகியதைக்கு ஏற்ப சரணாகதி ஆகிற உபாய விசேஷத்தை அனுஷ்டித்துத்தான் புருஷார்த்தத்தை பெற முடியும். உபாய அனுஷ்டானம் இல்லாத ஒரு காலம் புருஷார்த்தத்தை, பரம புருஷார்த்தமான மோட்சத்தை பெற முடியாது என்பதாக இந்த உபன்யாசத்துல பார்த்தோம். இதுல வரக்கூடிய நிறைய விஷயங்கள், ஆட்சேபன சமாதானங்கள், பூர்வபட்ச சித்தாந்தங்கள்லாம் இது விஷயமா நிறைய மேல வரப்போகுது. அது ஒவ்வொரு உபன்யாசத்திலையும் கொஞ்சமா அனுபவிக்கலாம், பார்க்கலாம். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹ.